வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி சொல்லுங்கள் வெல்லுங்கள் பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பல்வேறு துறையில் சாதித்த அப்படின்னு சொல்கிறதோட பல்வேறு துறை தந்தைகள் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். இந்த துறை தந்தைகள் அவங்க அப்படின்றவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அவங்க தான் வந்து ஒரு விதையை வந்து போட்டவங்க. அந்த விதை தான் பின்னர் வந்து என்ன ஆகுதுன்னா விருட்சமாகி பல்வேறு ஆராய்ச்சிக்கு வித்திடுது. யாரெல்லாம் அந்த துறை தந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த வரலாற்றின் தந்தை யாருன்னா ஹெரோடோட்டஸ். அவர் தான் வந்து வரலாற்றின் தந்தை. இவர் வந்து இவருடைய ஆரம்பகால வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்ய வேண்டிய கட்டாயம் தந்தார். இதெல்லாம் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ரொம்ப நிலங்கள்லாம் காடுகளாக இருக்கிற சமயத்தில், பாலைவனங்கள் காடுகளாக இருக்கிற சமயத்தில் அவர் எந்த நாட்டுக்கெலாம் போனார்னா, எகிப்தெல்லாம் போனார். அங்கெல்லாம் வந்து பயணம் செய்வார். இதெல்லாம் வந்து கிமுல நடந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து ஆத்தியன்ஸ் அப்படிங்கிற பிளேஸில் வந்து செட்டில் ஆகிறார். கிரேக்க நாட்டில் வந்து செட்டில் ஆகிறாரு. செட்டில் ஆகிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சில குறிப்புகள்லாம் வந்து அவர் எடுப்பார். அந்த குறிப்புகள்லாம் வந்து என்ன பண்ணுவார்னா, மக்கள் மத்தியில் வந்து வாசித்து காட்டுவார். மக்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய வந்து பணம், வெகுமதி அந்த மாதிரியெல்லாம் வந்து கொடுப்பாங்க. இதுதான் வந்து இந்த மாதிரி தான் வந்து இந்த வரலாற்று குறிப்புகள் எழுதுறது, அதெல்லாம் வந்து எதெல்லாம் வந்து ஒரு படிவங்கள் மாதிரி எல்லாத்தையும் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது, அதெல்லாம் வந்து முதல்ல யார் பண்ணார் அப்படின்றதுனா ஹெரோடோட்டஸ் தான் வந்து பண்ணுறாரு. அதனால தான் அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, வரலாற்றின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவார். நெக்ஸ்ட் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, புவியியலின் தந்தை பற்றி பார்க்க போகிறோம். புவியியலின் தந்தை யாருன்னா எரோடோஸ்தீனஸ். அவர் தான் வந்து புவியியலின் தந்தை. இவரும் வந்து ஒரு கிரேக்க நாட்டை அறிஞர் தான். இவர் வந்து இந்த புவியியலை பற்றி ரொம்ப துல்லியமாக வந்து கேல்குலேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலக்கோடு அப்படிங்கிற கான்செப்டே வந்து யார் கொண்டு வந்தாருன்னா, இவர் தான் வந்து முதல்ல வந்து கொண்டு வராரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு, சீசன்ஸ் எல்லாம் ஏன் வருது, இந்த 4 டைப் ஆஃப் சீசன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ஸ்ப்ரிங், ஆட்டம் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, பருவகாலங்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த பருவகாலங்கள்லாம் ஏன் ஏற்படுதுன்னா, பூமியை வந்து ஒரு ஆக்சிஸில் இன்க்ளைன்ட் ஆங்கிளில் வந்து சுற்றுறதுனால தான் இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அதனால தான் அவர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, புவியியலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவார். நெக்ஸ்ட்டு ஜாமெட்ரியோட தந்தை யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, யூக்ளிட்ஸ் அப்படின்றது தான் ஜாமெட்ரியோட தந்தை. நிறைய ஜாமெட்ரி பாக்ஸ் பேரே என்னவாக இருக்கணும், யூக்ளிட் அப்படிங்கிற பேர் கூட இருக்கும். நிறைய தியரம்ஸ் எல்லாம் வந்து இவர் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. அதனால தான் இவர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாமெட்ரிக்கோட தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவார். நெக்ஸ்ட்டு பொருளாதாரத்தின் தந்தை யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறவர் தான் வந்து பொருளாதாரத்தின் தந்தை. இவர் இந்த ஸ்காட்லாந்து நாட்டை சார்ந்தவர். இவர் வந்து பொருளாதாரத்தை பற்றி நிறைய ஆய்வு செஞ்சுருக்காரு. அதில் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஆய்வு எதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் எழுதின ஒரு புத்தகம் மாதிரி, அது வந்து வெல்த் ஆஃப் நேஷன் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பொருளாதாரத்தின் மிக சிறந்த ஆய்வாகவும் அந்த நூல் வந்து கருதப்படுகின்றது. அதனால் பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னா, ஆடம் ஸ்மித் தான் பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவார். சமூகவியல் அது ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் இல்லையா. அந்த சமூகவியலின் தந்தை யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அகஸ்டஸ் கொம்பி அப்படிங்கிறவர் தான் வந்து சமூகவியலின் தந்தை. இவர் வந்து ஒரு பிரான்ஸ் நாட்டு அறிஞர். அது பிரெஞ்சு புரட்சிக்கு அப்புறமா எப்படியெல்லாம் வந்து சமூகம் செயல்படுது அப்படிங்கிறத பற்றி நல்லா ஆய்வு செஞ்சு ஒரு சயின்டிஃபிக்காக வந்து ஃபேக்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாரு. அதனால தான் இவர் சமூகவியலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறார். என்ன நேயர்களே, பல்வேறு துறையில் சாதித்த தலைவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இன்றைக்கான கேள்வி பகுதிக்கு போகலாமா? பொருளாதாரத்தின் தந்தை யார்? இந்த கேள்விக்கான பதிலை தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு உங்களுடைய நேம், உங்களுடைய ஏஜ், உங்களுடைய குவாலிஃபிகேஷன், உங்களுடைய முழு முகவரியோட வாட்ஸ்அப் செய்யுங்க. விருட்சம் அகாடமியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் விருட்சம் அகாடமியில் 1 மாத கால டிஎன்பிசி தேர்வுக்கான இலவச பயிற்சி வழங்கப்படும். யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட்டோ அவங்களாம் வந்து உங்களுடைய நேம், ஏஜ், குவாலிஃபிகேஷனோட தெரியக்கூடிய நம்பருக்கு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள்.